தளபதி கட்சியோட பேர் அறிவிச்ச நாள்ல இருந்து கடைசியா நடந்த மாநாடு வரைக்கும் தொடர்ந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றுக்கணக்கான குற்றங்களை கண்டுபிடிக்கிற வேலையை பார்த்திருப்பாங்க. இந்த கொத்தடிமை கூட்டங்களும் வாடகை வாயன்களும். அதாவது கட்சி பேர் ஆரம்பிக்கும் போது கட்சியில ஈக்கில்லைன்னு சொன்னது இருக்கட்டும், முதல் விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து கொள்கை ரீதியாக பல விஷயங்கள் பேசியும் கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ண முடியலன்னும் போது அதுக்கு என்ன முட்டு கொடுக்கலான்னு தெரியாம கதறின போதும் இப்போ கடைசியா நடந்த இந்த பவுன்சர் கூத்து அதையும் பார்த்துருப்பீங்க. பவுன்சர்ல வந்து ஒரு கூத்து ஒன்று நடத்தினாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி ஒரு பையனை ஒரு பொய்யான ஒரு புகார் கொடுக்க வச்சு ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த படம் வந்து சுத்தமா ஓடலை, ஒரு ஷோ கூட தாண்டலை, அது பிளாப்பு. இப்படி தொடர்ந்து தளபதியோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்த இந்த திமுக கொத்தடிமைகளுக்கும் இந்த வாடகை வாயன்களுக்கும் சமீபத்து நாட்களில் எந்த ஒரு கண்டென்ட் கிடைக்காம காஞ்சி கடந்த அந்த ஜீவராசிகளுக்கு இப்போதான் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கிடைச்சிருக்கு இந்த சனிக்கிழமை மேட்ரு. என்ன இந்த சனிக்கிழமை? இந்த சனிக்கிழமைனால என்ன விஷயம் அவங்களை வந்து தூண்டி விட்டுருக்கு, ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. அதாவது சோறே கிடைக்காத அந்த நாய்க்கு திடீர்னு பிரியாணி கிடைச்சா எப்படி அது போய் ஓடி போய் அந்த நாய் சாப்பிடுமோ, அந்த மாதிரி திடீர்னு எலும்பு எடுத்து வாயில கடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு கூட்டம். அப்படி அவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன ட்ரிகர் ஆயிருக்காங்கன்றத இந்த வீடியோல சனிக்கிழமை விரதங்கள் சொல்லி ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். வாங்க சனிக்கிழமை விரதத்துக்குள்ள போய் இவங்களை இந்த சனிக்கிழமை எந்த அளவு ட்ரிகர் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்ப்போம். அதாவது மாநாடுகள் அறிவிச்சு ஒவ்வொரு பிரச்சனைகளாக நம்ம வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், எல்லா பிரச்சனைக்கும் நம்ம பேஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம், போராட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு இப்போ எலெக்ஷன் நெருங்க பொழுது தளபதி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போக போறாருன்றது நம்ம பல நாட்களாகவே சொல்லிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருந்தோம். தலைமையும் வந்து அதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி கொண்டு போகலாம், எப்படி நடத்தலாம், எத்தனை நாள் நடக்கணும், எத்தனை மாதங்கள் நடத்தணும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்படி எப்படிலாம் போகலாம், எந்தெந்த மாவட்டங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து முழு நேரமாக அங்கே பிரச்சாரம் பண்ணணுன்ற திட்டமிடல் வந்து கடந்த 2-3 மாதங்களாக நடந்து அதற்கான ஷெட்யூல் பிளான் பண்ணி இப்போ அதற்கான அனுமதி கேட்டு காவல்துறையிடம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து போய் அனுமதி கேட்கிறார். நாங்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் ஒரு 4 மாதங்களுக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போறோம். அந்த சுற்றுப்பயணமும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 120 மாவட்டங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் 2 மாவட்டங்களாக பிரிச்சு கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு நம்ம வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறோம். அதற்கு உங்க அனுமதி வேணும் சொல்லி காவல்துறையிடம் நமது கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து அனுமதி கேட்டு போறார். அனுமதி கேட்கும் பொழுது அதுக்கான அந்த பிளானிங் டீடைல்ஸை வந்து கொடுக்கும் பொழுது அந்த டீடைல்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது. அப்பொழுது அந்த தேதி வரை அதில் குறிப்பிட்டிருக்கு, இந்த 13ஆம் தேதி இங்கே போறாரு, 18ஆம் தேதி இங்கே போறாரு, 24ஆம் தேதி இங்கே போறாருன்னு சொல்லிட்டு அந்த பிரித்து வச்சிருப்பாங்க இல்லையா, எந்தெந்த நாளுக்கு எந்தெந்த ஷெட்யூல் எந்தெந்த மாவட்டத்துக்கு போறாருன்றதுக்கான பிளானிங் இருக்கும் இல்லையா. அந்த பிளானிங்ல இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு துரும்பு சீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தளபதி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் சுற்றுப்பயணம் போய் அரசியல் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார் என்ற ஒரு டீட்டெயில் அவங்களுக்கு கிடைச்சிருது. அடடா கிடைச்சிருச்சுரா சோறு, அடடா நிறைய நல்லி எலும்பு பீஸா கிடைக்குதுலன்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து அந்த இலையை புடுங்கிறதும் கடிக்கிறதும் சாப்பிட்றதும் சொல்லி எப்படியோ கடந்த சில மாதங்களாக எந்த ஒரு கண்டென்ட்டும் இவங்களுக்கு கிடைக்கல, போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருந்தோம். சமீபமா இவங்களுக்கு எலும்பு கிடைச்சிருச்சு. அடடா எஜமா நீங்க எங்க இருக்கீங்களான்னு சொல்லி சனிக்கிழமை கான்செப்டை எடுத்துக்கிட்டானுங்க. இந்த சனிக்கிழமைக்குள்ள என்ன இருக்குன்றத அதையும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இவங்களோட ட்ரோல் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் எல்லாம் லீவு, அதனாலதான் அவர் சனிக்கிழமை வச்சிருக்காரு. இவர் வீக்கெண்டு பொலிட்டீஷியனு, வாரம் ஃபுல்லா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு வாரத்துக்கு 2 நாள் மட்டும் தான் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு, அதனால ஒன் டே பொலிட்டீஷியன்ன்ற மாதிரி இவங்களோட ட்ரோல் லெவல் வந்து கொஞ்சம் கூட அதாவது யதார்த்தத்துக்கு பொருந்தாத மாதிரி தான் ட்ரோல் இருக்கு. டே உங்களுக்கு கலாய்க்கவும் வரல, அரசியலும் பண்ண தெரியலன்றத பல இடங்களை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். கலாய்ங்க வேணான்னு சொல்ல, ஏதாச்சும் லாஜிக் இருக்கணும். அதுல ஒரு ட்ரோல் பண்றோம்னா லாஜிக் இருக்கணும். ட்ரோலா இருக்கட்டும் கதையா இருக்கட்டும், எங்க அண்ணன் அடிச்சதுக்கு ஒருத்தன் கிடையவே கிடையாது. 2 நாள் முன்னாடி கூட திருமலை கதையை சொல்லி வச்சிருக்காரு. எங்க அண்ணன் போனாராம், அடிச்சாராம், ஒரு திருமலையோட ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து அப்படியே ஒரு கதையா சொல்லி வச்சிருக்காரு. அதை நம்பி ஜனம் கை தட்டுது. அப்படி சொல்லுங்க, கலாய்ங்க, ஏத்துக்கிறோம், சூப்பர் ட்ரோல் பாதுன்னு சொல்லி ஏத்துக்கலாம். ஒரு கலாய்க்கிறதுலே ஒரு குறைந்தபட்சம் ஒரு நகைச்சுவை இல்லாம நீங்க கலாய்க்கிறீங்கன்னும் போது எனக்கே வந்து சிரிப்பு வர மாட்டுது. செய்யறத ஒழுங்கா செய்யுங்கடான்னு. ட்ரோல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதாவது லாஜிக்கா 2-3 விஷயங்கள் கூட அவங்க சொல்லல. எதற்காக சனிக்கிழமை இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க, என்ன காரணம்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்லாம் லீவா, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களாம். டேய் 1 கோடி பேருக்கு மேல உறுப்பினராகவே சேர்ந்திருக்காங்க ஓட்டர் ஐடி கொடுத்து. இன்னுமாடா இந்த ஸ்கூல் கான்செப்ட்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏடா உங்க பிள்ளைங்களே ஸ்கூலுக்கு போய் வளர்ந்து ஓட்டு போற வயசு வந்துருச்சு, இன்னமும் அந்த பழைய ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக்கும் பழைய காமெடியும் தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? இன்னும் நீங்க அப்டேட் ஆகலையாடா, அப்படியே தான் இருக்கீங்க போல இருக்கு. சரி விட்டுடுங்க, அவங்களோட ட்ரோல் லெவல் ஐக்யூ லெவல் அவ்வளவுதான். அதனால இந்த கான்செப்டை நவுத்தி வச்சிருவோம்.
எதற்காக சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கிறார்? எதனால அந்த வீக்கெண்டு ஒரு நாள் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போலான்றது. அதாவதுங்க, நான் தளபதி அவர்களை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, சுயநலமா எந்த விஷயத்தையும் அவர் யோசிக்கவே மாட்டார். எப்பவுமே வந்து தான் நல்லா இருக்கணும் மட்டுமே நினைக்கக்கூடியவர் இல்லை நம்ம தளபதி. தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் நல்லா இருக்கணும், நம்மளை வளர்த்து விட்ட அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம எதனா செய்யணுன்ற ஒரு உன்னத நோக்கத்துக்காக தான் அவர் அரசியலுக்கே வந்திருக்காரு. அப்படி நம்ம அரசியலுக்கு வரும்பொழுது என்னால, அதாவது தளபதி விஜய் ஆகிய என்னால நான் வர்றதுனால இயல்பு வாழ்க்கை பொது ஜனத்துக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. மெயின் கான்செப்டே அதான். ஏங்க, ஒரு பிரச்சார மேடை, ஒரு பிரச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த கடந்த அரசியல் வரலாறுலாம் நம்ம பார்த்துருப்போம். பல பிரச்சாரங்கள் நடக்கும். சடனா அறிவிப்பாங்க, இந்த நாளை காஞ்சிபுரம் வருகிறார், இதோ நாளை மறுநாள் திண்டுக்கல் சேர்கிறார்னு சொல்லுவானுங்க. வழி நெடுக்க வந்து அந்த டிராபிக்கை திருப்பி விடுறன்ற பேர்ல சிஎம் வராரு, துணை முதல்வர் வராருன்னும் போது, அமைச்சர்கள் வராங்கன்னும் போதே காவல்துறை என்ன பண்ணோம்னா டிராபிக் ஜாமு, பாதைகளை திருப்பி விடும். வேலைக்கு போறவன் ஒருத்தன் காலையில 9 மணி 10 மணிக்கு போறவன்பா இப்படி போகக்கூடாது இப்படி போகணும் பண்ணுவாங்க. அவன் வயிற்றுச்சல திட்டிட்டு போவான். அதெல்லாம் நமக்கு தேவையா? இப்படி அடுத்தவங்களோட பிரச்சனையை உணர்ற ஒருத்தன் தானே சிறந்த தலைவனா இருக்க முடியும். கதை சொல்றதுக்கு நமக்கு வந்து டைமே தேவையில்லை. இஷ்டத்துக்கு நம்ம பேசலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு மாநாடு போடலாம், 2 மணி நேரத்துக்கு ஒரு பிரச்சார வாகனத்துல ஏறி நின்றுட்டு நம்ம வந்து டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம். கதை சொல்றதுக்கும் அடுத்தவனை திட்டுறதுக்கு பணம் வாங்கிட்டு பேசுறதுக்காக தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு. சாவிட்டுக்கு போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து தளபதி அவர்கள் திட்டுறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைனை போட்டுட்டு, நான் மாப்பிள்ள சார 2-3 தடவை போயிட்டு பர்சனலா மீட் பண்ணிட்டு வந்துட்டு திட்டத்துக்காக மட்டுமே கட்சி நடத்துறவர் கிடையாது நம்ம தளபதி, நம்ம வெற்றி கழகம். பொதுமக்களோட பிரச்சனைகளுக்காக வந்திருக்கோம், அவங்களோட உரிமைகளை மீட்டு தரத்துக்காக வந்திருக்கோம். இந்த திமுகவின் பாசிச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக தளபதி வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் இருக்கு. நம்ம தளபதி அவர்கள் வராருன்னும் போது அவங்க நலனை பத்தி யோசிக்கணுமா இல்லையா? எங்க முக்கிய காரணங்க, அன்று விடுமுறை தினமா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டே 80% மேல வந்து பொதுமக்கள் வந்து வேலைக்கு போறதுக்கான சுமை இருக்காது. குறிப்பா வந்து இவங்க பர்மிஷன் எப்படி நமக்கு கொடுக்குறாங்க, இதை நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம கேட்கிற இடம் இவங்க கொடுக்குறாங்களா? இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணி பாத்துங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆரம்பிச்சு இப்ப கடைசியா நடந்த 2வது மாநாடு வரைக்கும் நம்ம கேட்ட இடமோ இல்ல கேட்ட நேரத்திலேயோ கேட்ட தேதியிலேயோ ஏதாச்சும் நமக்கு கிடைச்சிருக்கா? ஒவ்வொன்றுத்தையும் போராடி தான் நம்ம வாங்கியிருக்கோம். நீதிமன்றத்தை அணுகி தான் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு வெளியே வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்கள் என்னென்ன அதை நீங்க பாத்தீங்களா? அனுமதி தரோம், ஆனா நீங்க இதெல்லாம் பின்பற்றணும், உங்களுக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம், நாங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி. அதாவது லாக்அப் டெத்துல இறந்து போன 24 குடும்பத்திற்காக தளபதி அவர்கள் போராட்டம் பண்றாரு. அந்த உன்னத நோக்கத்திற்காக யாரும் பேசல. அந்த பாதிக்கப்பட்ட 23-24 குடும்பத்திற்காக யாரும் பேசல. அவர் அவங்களுக்காக நின்று இருக்காரு, இந்த விஷயத்தை நாங்க வரவேற்கிறோம் சொல்லிட்டு இது யாரும் பேசல. அங்க பேரிகார்ட்ல வந்து 2-3 கம்பி உடஞ்சி போச்சா, அதை பத்தி பேசுறாங்க துப்பு கெட்ட அரசியல்வாதிங்க. இந்த மாதிரி வந்து தற்குறித்தனமான அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போய் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும்? ஆக மக்களை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. குழந்தைகளையும் பள்ளிகளுக்கு செல்றவர்களுக்கும் கல்லூரிகளுக்கு செல்றவர்களுக்கும் எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது. அன்று விடுமுறை தினமாக இருக்கும். பொதுமக்களும் வரவங்களுக்கும் எந்த சிரமமும் இருக்காது என்ற ஒரு உன்னத நோக்கமும் மக்கள் மீது நலன் இருக்கக்கூடிய ஒரு தலைவனாக யோசிக்கிறதுனால மட்டும்தான் அந்த தேதியை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதே நேரத்தில் வாரம் ஒரு நாள் என்னும் போது அது பேசு பொருளா மாறும். இப்ப 13ஆம் தேதி தளபதி அவர்கள் ஒரு அடி அடிக்க போறாரு. அந்த அடியானது திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் ஒரு குடைச்சலையும் கொடுக்கும் பொழுது ஒரு வாரம் முழுக்க நம்ம பேசு பொருளாக இருக்க போறோம். அடுத்த ஒரு வாரம் தளபதி அவர்கள் என்ன பேச போறாரு, என்ன விஷயத்தை கொண்டு போறாரு, எந்த மாவட்டத்துக்கு போறாரு என்ற ஒரு பிளானிங் டீடைலிங் கிளீனா இருக்கும். இன்னைக்கு இங்க வந்துட்டாரா, அடுத்த வாரம் அங்க போறாரு, அடுத்த வாரம் அங்க போறாருன்னும் போது அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்கு பாருங்க, கிளீனா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நமக்கு கிடைச்சிருக்க அந்த ஒரு வார கேப்ல வந்து அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர் தளபதி வந்து நின்று பேசக்கூடிய இருக்கிற சூழ்நிலைகள்ல மக்களுக்கான அந்த பாதுகாப்பு முறைகளை ஏற்படுத்துறோம் பாருங்க. அந்த ஏற்பாடுகள் வந்து இன்னும் அழகா நம்ம பார்க்கலாம். நமக்கு டைம் இருக்கு, 5 நாள் டைம் இருக்கும் போது அந்த வேலைகளை ஈஸியா முடிக்கலாம். இப்படி தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிறவர் தான் ஒரு சிறந்த தலைவனாக இருக்க முடியும். அப்படி திட்டமிடலோட இந்த பிரச்சாரத்தை தளபதி அவர்கள் மேற்கொள்றாரு. இதுல அவர் மீது விமர்சனம் வைக்க ஒரு பாயிண்ட் லாஜிக்காவும் அரசியல் ரீதியாகவும் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இல்லாம, ஜோசியம் பார்க்கும் வேலை சனிக்கிழமை மட்டும்தான் இவர் அரசியல் செய்யறாரு. நேரம், காலம், ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லி பஞ்சாங்கத்தை கையில வச்சுக்கிட்டு ஜோசியம் பார்க்கிற வேலையை தான் இந்த திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிமே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரை எடுத்துட்டு ஜோசியம் முன்னேற்ற கழகம்னு வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். உங்களுக்கு வாடகை எடுக்கிறதுக்குனே ஒரு வாயன் குரூப் இருக்கு, வாடகை வாயங்க. அந்த வாடகை வாயங்க குரூப்பை வச்சுக்கிட்டு நீங்க ஊதிக்கிட்டே இருங்க. நீங்க ஊதுறது ஃபுல்லாமே தேவையில்லாத ஊதல் தான். அதனால ஊதறதுக்கு ஒரு குரூப் இருக்கு, நீங்க வந்து ஊதறதுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்டயும் விஷயம் இருக்கு. அதனால அவங்க ஊதிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைகளை தான் நீங்க தொடர்ந்து பார்க்கணும். இந்த ஜோசியம் பார்க்குற வேலையை விட்டுட்டு
இந்த கடைசி 6 மாசத்துலயாச்சும் மக்களை பத்தி சிந்திங்க தான் நான் சொல்றேன். இத்தனை நாள் தூக்கத்தில் இருந்த உறக்கத்தில் இருந்த துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் காஞ்சிபுரத்துக்கு வந்து அவசரமா மீட்டிங், இளைஞர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங் நடத்தியிருக்காரு. வாங்கப்பா பேசுங்கப்பா, எதனா செய்யுங்கப்பா, எப்படியாச்சும் ஜெயிக்க வைங்கப்பான்னு இப்போ அவசரமா வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காரு. அண்ணா மண்ணில் இருந்து ஆரம்பிக்கிறார் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உருட்டி வச்சிருக்கானுங்க. ஆக பயம் வந்துருச்சு. அதை தான் நம்ம சொல்றோம். இதுல ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுங்க, பொதுமக்கள் பார்வையில பார்த்தோம்னா பாராட்டுவாங்க, கொண்டாடுவாங்க. இவர் ஒருத்தர் தான்ப்பா மாற்று சிந்தனை மாற்று அரசியலை பண்றாரு, கரெக்டான விஷயத்தை முன்னெடுத்து வச்சிருக்காரு, எங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு பாசிட்டிவான ஒரு விஷயமா வரும். அரசியல் தெரியாத, மக்கள் மீது அக்கறை இல்லாத சில தற்குறித்தனமான ஆட்கள் தான் இதை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அதனால அவங்க பேசுறதெல்லாம் புறந்தள்ளிட்டு நம் நோக்கம், நம் பாதை தலைவரை வெற்றி பெற வைப்பதற்கான வேலைகளை நம்ம பார்ப்போம். 13ஆம் தேதி அடிக்க போற அடியில இனி ஒருத்தன் தலை தூக்க கூடாது. தலைவன் 13ஆம் தேதி பேச போற பேச்சுல அதையும் சொல்லுவாங்க. இப்போ அந்த விமர்சனம் வைப்பாங்க, என்ன கொஞ்ச நேரம் தான் பேசிட்டாரு, என்ன கொஞ்ச நேரம் பேசிட்டாரு, இப்படி கொஞ்ச நேரம் பேசுற மேட்டரையும் இவங்க எடுத்துட்டு வருவாங்க. இவங்க நமக்கு இந்த அரசாங்கத்தில் இருந்தும் காவல்துறை சைட்ல இருந்தும் கொடுக்கக்கூடிய பிரஷர் பத்தி அவனுக்கும் தெரியாது. அங்க என்ன மாதிரி சூழல் நிலவ போகுதுன்றதும் தெரியாது. என்ன 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பேசிட்டாருன்னு. டேய், நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுங்க. கதை சொல்றதுக்காக நம்ம தளபதி வரல. லியோ கதையும் பாகுபலி கதையெல்லாம் ஒருத்தன் உருட்டுவான். நான் தாண்டா அடுத்த பிறவி, நான் தாண்டா அவரு, நான் தாண்டா இவரு, அவர் என் நண்பன், அவர் கூட நான் பழகிய நாட்கள் ஆஹா ஆனந்தம் சொல்லி கதை சொல்றதுக்காக நம்ம தளபதி அரசியலுக்கு வரவில்லை. பொதுமக்களின் நலனுக்காகவும் அவர்களின் உரிமைகளுக்காகவும் தான் நம்ம தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காருன்றத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா தெரிவிச்சுக்கிறேன். கதறட்டும், கதறுவோல் கதறட்டும், ஜோசியம் பார்க்குற வேலையை பார்க்கட்டும். நம் இலக்கை நோக்கி போவோம். இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் அடி வெளுக்கப்படும், உரிக்கப்படும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அடுத்து ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோ ஷேர் செய்துவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.